ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரீவிஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து 2 பிளேயரும் சிஎஸ்கேனால அடுத்த சீசனுக்கு ரிட்டைன் பண்ண முடியுமா? முடியாதா? ஐபிஎல் 2026ல இதுக்கு ரூல்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படி அவங்கள ரிட்டைன் பண்ண முடியும்னா யாருக்கு பதிலா இவங்கள ரிட்டைன் பண்ண முடியும்? எல்லாருக்கும் இருக்க பெரிய கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரேவையும், டிவால்ட் பிரீவிஸையும் அடுத்த சீசனுக்கு சிஎஸ்கேனால ரிட்டைன் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு பேச்சாவே போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நெறைய பேர் என்கிட்டயும் கேட்டிருந்தீங்க. அவங்க ரிட்டைன் பண்ண முடியுமா? முடியாதான்னு. அது என்ன பண்ண முடியும்? அதுக்கு ரூல்ஸ் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மேட்ச் ஆடுன ஆயுஷ் மாத்ரே, ஒரே ஒரு மேட்ச் ஆடுன டிவால்ட் பிரீவிஸ். இவங்க 2 பேருக்கு ஏன் இவ்வளோ ஹைப்பு? சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏன் இவங்க 2 பேரையும் கண்டிப்பா அடுத்த சீசன் கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க பண்ண சம்பவம் அப்படி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆடுனது 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் தான் டோட்டலாவே. ஆனா அவங்க பண்ண சம்பவம் அப்படி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ்ஸ். ஏன்னா இந்த சீசன்ல வந்து நமக்கு எதுவுமே சரியா போகாத நேரத்துல இந்த 2 பேர் வந்து நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலேயே ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னே சொல்லலாம். அவங்க காட்டுற இன்டென்ட் மற்ற பேட்ஸ்மேன் வந்து அது காட்ட தவறிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை சிஎஸ்கே டீம்ல. ஸோ அவங்க காட்டின இன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க பெரிய ஃபேனாவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ட் காட்டுற பேட்ஸ்மேன் வந்து சிஎஸ்கே ஆக்ஷன்ல எடுக்க தவறிட்டாங்க. ஸோ பட் ஆனா அதுக்கு பதிலா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சீசன்ல வந்து நம்ம இப்படி ஆடி நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 200 ரன் ஸ்கோர்ஸ் 180 எபோவ் ஸ்கோர்ஸ் அடிக்கிற பிச்சர்ஸா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்க பேட்ஸ்மேன் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆனா நம்மளுக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸா எடுத்திருந்தாங்க. அதுவும் நம்மளுக்கு நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சக்சஸ்ஃபுல்லா போகணும். ஸோ இதனாலேயே பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இந்த 2 பிளேயர்ஸையும் அடுத்த சீசன் கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவு பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் 2 பேருக்குமே ஒரு அவருக்கு ஆயுஷ் மாத்ரே 17 வயசு தான் ஆகுது. டிவால்ட் பிரீவிஸ்க்கு 21 ஏஜ் தான் ஆகுது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டா இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வரும் காலங்களில் சிஎஸ்கே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அவங்களை எப்படி ரீடைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரே ஒரு பெரிய கேள்வி என்னன்னா இவங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு இன்ஜுரினால ருத்ராஜ் கேக்வாட் அப்புறம் குர்ஜப்ரீத் சிங் இவங்க 2 பேருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்த பிளேயர் தான் இவங்க. நார்மலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல எப்பவுமே எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து நம்ம ஒரு 3 இயர்ஸ் அந்த சைக்கிளுக்கு வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும். அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா இவங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது திரும்பி ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டாருன்னா அப்போ ஆயுஷ் மாத்ரே வெளியில போயிருவாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட் எல்லாம் இருக்கு. ஆனா அது வந்து டவுட்டே வேணாங்க. அதெல்லாம் ரூல்ஸ்ல இருக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐபிஎல் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்குவாட்ல வந்து மேக்ஸிமம் 25 பிளேயர்ஸ் வந்து நீங்க வச்சுக்க முடியும். அந்த 25 பிளேயர்ல 8 பிளேயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நீங்க ஸ்லாட் ஃபில் பண்ணலாம். மீதி இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸா மேக்ஸிமம் 25 மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் சொல்லுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப சிஎஸ்கேக்கு பாத்தீங்கன்னா 27 பிளேயர் இருக்காங்க. இன்க்ளூடிங் அதாவது குர்ஜப்ரீத் சிங், ருத்ராஜ் கேக்வாட் இவங்களையும் சேர்த்து பார்க்கும்போது 27 பேர் நம்ம சிஎஸ் ஸ்குவாட்ல இருக்காங்க இப்போதைக்கு. இந்த இதுல பார்க்கும்போது ஏன்னா டிவால்ட் பிரீவிஸும் நம்மளுக்கு ஆயுஷ் மாத்ரேவும் இன்க்ளூட் ஆகி வந்ததுனால 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு ஒரே ஒரு கன்சர்ன். அடுத்த சீசன் நம்ம போகும்போது அந்த ஸ்குவாடை வந்து 27ங்கிறத நம்ம 25 நம்ம மாத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்கிற இன்னொரு 2 பிளேயர்ஸை நம்ம வெளியில விட்டே ஆகணும். இதுதான் ஒரு பெரிய ரூல்னே சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்க டீம் ஸ்குவாட்ல 27 பேர்ல நம்ம 2 பேரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அது வந்து நீங்க டிவால்ட் பிரீவிஸ் ஆயுஷ் மாத்ரே தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்கள நீங்க ரீடைன் பண்ணிட்டு வேற ஒரு 2 பேரை நீங்க வெளியில விட்டுக்கலாம். நீங்க வேணா குர்ஜப்ரீத் சிங், ருத்ராஜ் கேக்வாட் திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்குவாட்ல அவங்க எடுத்துக்கலாம். அவங்க பிரைஸ்ல அப்படியே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அந்த ஸ்லாட் அந்த 25 மெம்பர் அதை காட்டுறதுக்காக நீங்க அவங்கள ரீப்ளேஸ்மெண்டா ராகுல் திரிபாதிவோ இல்ல தீபக் ஹூடாவோ இல்ல விஜய் சங்கரோ இந்த மாதிரி ஒரு நம்ம அண்டர் பெர்ஃபார்மிங் கிரிக்கெட்டர்ஸா நம்ம டீம்ல இருக்கிற ஒரு மெம்பர்ஸை நம்ம வெளியில விட்டு அவங்கள வந்து உள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இதுல என்ன சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டிவால்ட் பிரீவிஸ் வந்து ஓவர்சீஸ் பேட்ஸ்மேன். அப்படி இருக்க பட்சத்துல அப்போ நம்ம 7 மெம்பர்ஸ் தான் நம்ம வந்து ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க சிஎஸ்கே ஆல்ரெடி பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க டிவால்ட் பிரீவிஸை நீங்க ரீடைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விஜய் சங்கரோ ராகுல் திரிபாதி தீபக் ஹூடா இந்த 3 பேர்ல இந்தியன் பேட்ஸ்மேன் வெளியில விட்டாலே போதும் அப்படிங்கறத ஒரு உண்மை. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து 7 மெம்பர்ஸ் தான் முன்னாடியே வச்சிருந்தோம். 8 பேர் ரீடைன் பண்ணிருக்கலாம், ஆக்ஷன் எடுத்திருந்திருக்கலாம். பட் ஆனா பாத்தீங்கன்னா 7 பேர் தான் சிஎஸ்கே எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால டிவால்ட் பிரீவிஸ் ஈஸியா அந்த 8th ஸ்பாட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிருவாரு. ஸோ அவருக்கு பதிலா நம்ம இந்தியன் பிளேயரை ஒருத்தர் வெளியில் விட்டாலே அதுவே எனஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஸ் அமௌண்ட்.
பர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, அக்ஷனுக்கு அப்புறம் சிஎஸ்கே கிட்ட இருந்த அமௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் ₹5,00,000 தான் மிச்சம் இருந்துச்சு சிஎஸ்கே கிட்ட. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கம்மியா இருக்கிறதுனால, நெக்ஸ்ட் இயர் போம்போது ஏன்னா ஒவ்வொரு சைக்கிளும் ₹5,00,000 இன்கிரீஸ் பண்ணிட்டு வராங்க. மேபி அப்படி இன்கிரீஸ் பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இன்கிரீஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க வந்து ஒரு ஹை அமௌண்ட் இருக்க பிளேயர் ஒருத்தர் வந்து நீங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவால்ட் பிரீவிஸ் வந்து ₹2,50,00,000 எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. சாரி 2.2 க்ரோர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஏன்னா, குர்ஜப்ரீத் சிங்க வந்து 2.2 க்ரோர்ஸ் எடுத்தாங்க. ஸோ அதே ரேட்ட தான் டிவால்ட் பிரீவிஸ்க்கும் எடுத்திருக்காங்க. ஆயுஷ் மாத்திரை எப்படி இல்ல 30 lakhs தான். அவரோட பேஸ் பிரைஸ்லயே அவர் வந்து ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க குர்ஜப்ரீத் சிங்கையும் நீங்க உள்ள எடுத்துட்டு போறீங்க. ருத்ராஜ் கேக்வாடும் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல, டிவால்ட் பிரீவ்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 க்ரோர்ஸ்ல இருக்கும். அப்படிங்கும்போது நீங்க வந்து 2.2 க்ரோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு பிளேயர் தான் நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். மேபி இப்ப ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா, அவர் 3.5 க்ரோர்ஸ் போயிருக்காரு. ஸோ அவர வந்து நீங்க வெளியில விட்டீங்கனாலே போதும். ஆயுஷ் மாத்திரேக்கும் இவருக்கும் டிவால் பிரீவிஸ்க்குமே இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஈக்குவல் பண்ணிடலாம்னு சொல்லலாம். ஸோ இந்த இதையும் நம்ம வந்து அந்த அக்ஷன் அந்த டைனமிக்ஸ்க்கு இந்த பர்ஸ் அமௌண்ட்டையுமே ஒரு ஒரு கணக்கில் இட்டு தான் பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்போ நீங்க ஹாப்பியா ஆயுஷ் மாத்ரேவும் டிவால் பிரீவிஸும் நம்ம கிட்ட தான் இனி நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம கிட்ட தான் இருப்பாங்க, ரீடைன் பண்ணி வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லுங்க இந்த 2 பேரையும் ரீடைன் பண்றது நல்லதா இல்லையா? அப்படி ரீடைன் பண்ணாக்கா யாரை ரிலீஸ் பண்ணுவாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.